ஏன்னா எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் தொடர்ந்தா மாதிரி ஒரு வாரம் நிகழ்ச்சி இல்லைன்னா சுகர் லெவலே இறங்கிடும். சென்னையில் அப்படி தான் கொரோனா காலத்தில் ஒரு பேச்சாளருக்கு நிகழ்ச்சியே இல்லை, யாருக்குமே இல்லை. அவர் தாங்க முடியாமல் ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு பக்கத்தில் படுத்து அந்த அம்மாவை எழுப்பி, நான் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன், கேட்குறியா, 2000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்கார். அந்த அம்மா உடனே பேசாமல் படுங்க, நான் 4000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்கேன். இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உண்மையிலேயே அது பாராட்டுக்குரிய ஒன்று. காரணம், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற மனம் இருக்கிறதே, அது மிக உயர்ந்த ஒரு மனம். ஏதோ ஒரு வகையில் மாதம் ஒரு முறை, 2 மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு நூற்றுக்கணக்கான 200 பேர் 300 பேருக்கு மகிழ்ச்சியாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது. பெரும்பாலான பேர் தான் நல்லா இருந்தால் போதும், தான் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். சுயநலம் என்பது ஒரு உலகம், அதில் ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கிறான். ஆனால் எல்லோரும் மகிழ வேண்டும்னு நினைக்கிற மனசு இருக்குதே, ராத்திரி 1 மணிக்கு வீட்டுக்குள்ளே திருடம் பூந்து எல்லாரையும் கட்டி போட்டு அங்கே இருக்கிற பாத்திரம் பண்டம் நகை நட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு போறட்டான். அப்போ அந்த அம்மா சொல்லுது, எதிர் வீட்டுக்கு போப்பா, அங்கே இதை விட நிறைய இருக்குது அப்படின்னுச்சு. அவன் சொன்னான், முதல்ல அங்கே தான்மா போனேன், அந்த அம்மா தான் சொல்லிச்சு, உன் வீட்டில் இதை விட நிறைய இருக்குதுன்னுச்சு. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் பெருமக்களே, ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு முக்கியமான நகரத்திலும் 2 சங்கங்கள் இருக்க வேண்டும். ஒன்று தமிழ்ச் சங்கம், இன்னொன்று நகைச்சுவை சங்கம். தமிழ்ச்சங்கம் எப்படி தரமாக வாழ்வது என்பதற்கு வழிகாட்டும், நகைச்சுவை சங்கம் எப்படி ஆனந்தமாக வாழ்வது என்பதற்கு வழிகாட்டும். இங்கே தரமாக வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், வீடு இருக்கலாம், வசதி எல்லாமே இருக்கலாம். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே மகிழ்ச்சின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்க, நாம் தோற்று விட்டோம் அப்படின்னு தானே அர்த்தம். என்னங்க தலைப்பு இது, சிரிக்கலாம் ஜெயிக்கலாம்னு கொடுத்துருவீங்களே, சரியாவா இருக்குது அப்படின்னார். நான் சொன்ன உண்மை தப்பு தாங்க, சிரிச்சாலாம் ஜெயிக்க முடியாது, ஆனால் ஜெயிக்கணும்னா சிரிக்கணுங்க. சிரிச்சா ஜெயிக்க முடியாது, ஆனால் ஜெயிக்கணும்னா சிரிக்கணும். சிரிக்கிறதுனா ஏதோ நகைச்சுவைக்கு சிரிக்கிறது இல்லை, உள்ளுக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம், ஒரு உத்வேகம், ஆனந்தம், மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கணும். ஆனால் ஏதோ தொலைக்காட்சியில் வரான்லாம் கூட ஐயா அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. தொலைக்காட்சியில் வருது, நிறைய சங்கடம் கூட அதில் இருக்குது. ஏன்னா சில பேர் என்னை அறிமுகப்படுத்துகிறப்பவே நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்தாப்பில் இந்த ஜோசிய நிகழ்ச்சி ஒன்று வருது, அதுக்கு ஜோசியம்னே பேர் வச்சுருக்கலாம், நல்ல காலம் பிறக்குதுன்னு பேர் வச்சுட்டா. என்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு, ஐயா யார் தெரியுமா, இவர் பேசி முடிச்சிடுவார், அதுக்கப்புறம் தான் நல்ல காலம் பிறக்குது. இன்னும் சில பேர், சார் நீங்கள் பேசுகிற 10 நிமிஷமும் நான் கண்ணை அந்த பக்கம் இந்த பக்கம் நிறுத்த மாட்டேன் சார், அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருப்பேன் சார்னு. அவ்வளோ ரசிக்கிறீங்களான்னு. இல்லை, இந்த ஜிப்பாலாம் எங்கே வாங்குறீங்க? அவர் என் பேச்சையே சட்டை பண்ணலை, ஜிப்பாவை தான் பார்த்துருக்கிறாரு. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா, சில பேர் அந்த ஜோசிய நிகழ்ச்சியே நான் தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் தான் அந்த ஜோசியர்னு கால நேரத்தில் சரியாக பார்க்காம, அவர் நிகழ்ச்சியை பார்க்கலையா என்ன பார்க்கலையான்னு தெரியல, நான் தான் ஜோசியர்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து, சார் நமக்கு ரிஷப ராசி எப்படி இருக்குது, மேஷ ராசி எப்படி இருக்குது. ஒருத்தர் அங்கேருந்து, சார் நான் மீன ராசின்னு. சரிங்க, அதனால் என்ன, இல்லை வீட்டில் தொட்டியில் மீன் வச்சு வளர்க்கலாமா. என்ன வீட்டில் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். இதில் இவர் மீல் போனால் திருச்சியில் ராக்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறது வேகமாக போயிட்டுருக்கோம். ஒருத்தர் அங்கேருந்து வந்து, சார் நீங்கள் தானே அவருன்னாரு. நான் இவர் எவரை நினச்சிக்கிட்டு அவருன்னு கேட்குறாருன்றது. ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. நீங்கள் தானே அவர், எவருங்க அந்த ஜோசியம். இல்லைங்க இல்லைங்க. அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறான், நான் கூட இல்லைன்னு தான் நினச்சேன், என்ன இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருப்பார்ரா, பச்சை மாதிரி இருப்பார்ரா. ஏன்னா நீங்கள் கை வேற தட்டுறீங்க, அவர் சொன்னது ரைட்டுன்ற மாதிரி. ட்ரெயினை பிடிக்கிற அவசரத்தில் அங்கேருந்து சில சமயம் டிடிஆரே வந்து, சார் நமக்கு சனி எப்படிங்க இருக்குதும்பார். அவன் சொல்லவா முடியும், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலங்க, எனக்கு எதிர்த்தாப்புலே வந்து நிற்குதுன்னு. பெருமக்களே, நகைச்சுவையாக மகிழ்வது என்பது ஒரு பெரிய வரம். சில பேருக்கு என்ன பண்ணாலும் சிரிப்பே வராது. சொத்துலாம் சுனாமியில் போயிட்ட மாதிரி உட்காந்துருப்பாங்க. இங்கெல்லாம் எப்படி ரசிக்கிறீங்க? சில இடத்துலலாம் சிரிக்கவே மாட்டாங்க, நம்மளே உத்து பார்த்துட்ருப்பாங்க, சூனியம் வச்ச மாதிரி நம்மளே பார்த்துட்ருப்பாங்க.
அதுவும் நம்ம போகாத நேரம் அப்படிப்பட்ட ஆள் தான் முதல் வரிசையில் வந்து உட்காந்துருப்பான். நமக்கு எதாவது சட்டை கிட்ட ஒழுங்காக போடலையா, வேஷ்டி ஏதாவது லூஸாக இருக்குதா. சார் சன் டிவியில் இந்த உலக நகைச்சுவை நாள், வேர்ல்டு ஹியூமர் டே அப்படின்னாங்களே, நான் ஒரு அரை மணி நேரம் நகைச்சுவையாக சொல்கிறேங்க. அவர் என்னையே உத்து பார்த்துருக்கா, சிரிக்கவே இல்லை. நான் முதல்ல மைக்கை கட்டி வச்சுட்டு, இந்த இந்த எசக்கு பிசக்காக கேள்வி கேட்டால் சில அரசியல்வாதி மைக்கை கட்டி வச்சு எந்திரிப்பாங்களே, அது மாதிரி நான் கட்டி வச்சுட்டு, தபார் ஏன் ஒரு ஜோகு கூடவா சிரிப்பு வரல அப்படின்னா, பக்கத்தில் இந்த கேமராமேன் சொன்னார், சார் நீங்கள் அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் பேசினாலும் சிரிக்க மாட்டார், ஏன்னா அவர் தாய்மொழியே ஹிந்தி, அவருக்கு ஒன்றுமே புரியாதுங்கன்னார். வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம், இன்பம் இல்லைன்னா அப்புறம் அதுக்கு பேர் வாழ்க்கையா? சார் பெர்னாட் ஷாவோட அருமையான கொட்டேஷன் ஒன்று படித்தேங்க. நான் படித்து ஒரு 15 வருஷம் ஆச்சு, எனக்கு மறக்கவே இல்லை. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும், நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்களும் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க. வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாழ்வது வேறு, இருப்பது வேறு. லிவிங் அப்படின்றது வேற, எக்ஸிஸ்டிங் அப்படின்றது வேற. இப்போ மரம் செடி கொடிலாம் இருக்குது, நாம் வந்து வாழ்கிறோம் அல்லது வாழ வாய்ப்பு உள்ளவர்கள். அதனால தான் சில பேர்ட்ட என்னங்க சௌக்கியமானு கேளுங்க, என்னமோ இருக்க பா, அவனே ஒத்துக்கிறான், நான் மனுஷ பிறவி இல்லை, மரம் செடி கொடி அந்த ரேஞ்சு தான் இருக்கேன் அப்படின்னு. மரத்தமிழன் அப்படின்றத அவன் அப்படி தான் இப்போ உறுதிப்படுத்துகிறான். என்னவோ இருக்கிறேன், ஏன் இருக்கிற? இன்னும் சில பேர் உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறான்பா, நம்ம பண்ணதே கொஞ்சம், அதையும் இவன் கடன் வாங்கிட்டு உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறான். இன்னும் சில பேர் அவன் எப்போ கூப்பிடுவான்னு காத்திருக்கிறேங்கன்னு. நீயா புறட்டு போயிடணும், இதுக்கெல்லாம் கடவுளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எப்போ கூப்பிடுவான்னு. சார் பெர்னாட் ஷா சொல்கிறாரு, எது சிறந்த வாழ்க்கை தெரியுமா? சவப்பெட்டி செய்கிறவன் கூட ஐயோ இவர் இறந்து விட்டாரே என்று வருத்தப்பட வேண்டும், அப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை. யாராவது போனாதான் அவர் வாழவே முடியும். இப்படி சொல்றனே, யாருக்காவது வாயில அரிசி விழுந்தாதான் அவருக்கு வயிற்றுல சோறு விழும். ஆனா அவன் கூட எப்பேற்பட்ட மனுஷன் சார், எப்பேற்பட்ட மனுஷன் சார். நான் டிஆர்பி ரேட்டிங் படி சொல்றேங்க, தொலைக்காட்சியில் பெரும்பாலான பேர் பார்க்குற நிகழ்ச்சி எது தெரியுங்களா? பெரும்பாலான பேர் பார்க்குற நிகழ்ச்சி இந்த வானத்தை போல, கயல், அப்புறம் தாலாட்டு, மிஸ்டர் மனைவி. பேர் வச்சாம் பாருங்க, மிஸ்டர் மனைவியா. என்ன அந்த அந்த அம்மாவை தான் வீட்டில் ஆணாக இருக்கா, இல்லை இவனே அந்த மாதிரி ஆளா? மிஸ்டர் மனைவின்னு. ஏன்னா இப்போ அரசாங்கமே அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருச்சு இல்லை, சட்டப்படியே 2 ஆண் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. அப்போ ஒருத்தனுக்கு வந்து இன்னொருத்தான் மிஸ்டர் மனைவின்னு தானே அதை சொல்லி ஆகணும். ஹலோ, அவர் தான் என்னோட ராஜேஷ். அப்படியா ராஜேஷ்னா மிஸ்டர் மனைவி. எங்கடா போயிட்டுருக்கு? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க மிஸ்டர்? இதெல்லாம் கிடையாதுங்க. பெரும்பாலான பேர் பார்க்குற நிகழ்ச்சி எதுனா, இந்த காலையில் ராசி பலன் ஒன்று வருது தெரியுங்களா? அதான் பெரும்பாலான பேர் பார்க்க. உலக அளவுலேயே அஸ்ட்ராலஜிக்கு தான் அவ்வளவு மதிப்பு. இந்த புத்தக கண்காட்சியில் கூட ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அதிகமாக விற்கிற புஸ்தகம் 2 தான். ஒன்று சமையல் கலை, இன்னொன்று ஜோதிட புத்தகம். சமையல் கலை ஏன் நல்லா விற்குது? அதனால தான் நல்லா விற்குது. ஒரு அம்மா பண்ணி, ஏங்க இன்னைக்கு ரசம் வைக்கிறதா குழம்பு வைக்கிறதான்னு ஒரே குழப்பமாக இருக்குதுங்க இருந்துச்சு. அது எதை வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நம்மளால உடனே சொல்கிறான், நீ வச்சிரு, பேர் அப்புறமா வைக்கலான்னா. ஒரு அம்மா ஆஃபீஸ் போயிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஏங்க உங்களுக்காக சமைச்சு நான் எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேலே வச்சுருக்கிறேன், அழகாக சாப்பிட்டு மூடி வச்சுட்டு போங்க, திறந்து வச்சுட்டு போடாதீங்க, இல்லைன்னா பூனை வந்து சாப்பிட்ருன்னு. அவன் சொன்னான், பரவாயில்ல, அது ஒரு தடவை வந்து சாப்பிட்டோம், அப்புறம் இந்த பக்கமே வராதுன்னு. ஏன் ராசி பல நிகழ்ச்சி மட்டும் பெரும்பாலான பேர் பார்க்குறாங்க? ஒன்றுமில்லை, நேற்று வரைக்கும் தான் நமக்கு நேரம் நல்லா இல்லை, இனிமேலாவது நல்லா இருக்காதா? அதானே சார். ஆங்கிலத்தில் கிராமரையே எப்படி வச்சாம் பாருங்க. நாம் கூட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3ஆக பிரிச்சிருக்கிறோம் இல்லையா? இது தவிர போராத காலம்னு ஒன்று உண்டு, அதை விடுங்க, அது கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேருக்கு ஆரம்பிக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆங்கிலத்தில் இதுக்கு கிராமரில் எப்படி வச்சா, பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இல்லை, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். என்ன அர்த்தம்? பாஸ்டும் டென்ஸ் தான், ப்ரெசன்ட்டும் டென்ஸ் தான், ஃபியூச்சரும் டென்ஸ் தான். இதை மாற்ற முடியாது, ஒன்றை தான் மாற்றலாம். என்ன? எந்த டென்ஷனாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மட்டும் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் சந்தோஷம். நீங்க அதை மாற்ற முடியாது.
அவனும் அந்த சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டு தான் வச்சிருக்கிறான். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் முழுக்க சந்திராஷ்டமம் போச்சு. சில பேர் கழுத்து வலி, நெஞ்சு வலி, முட்டி வலி, கால் வலி எல்லாம் வரும், உசுரே கூட போயிடும். மற்றபடி அமோகமான நாள். என்னடா சார், என்னோட நண்பர் ஒருத்தர் எந்த திசை சரியான திசைன்னு அவர் சொல்றாரோ அந்த திசையில தான் காலையில் வண்டி அப்படி திருப்பிட்டு அப்புறம் போவார். அது மாதிரி எந்த கலர் ராசியான கலர்னு சொல்றாருன்னு பார்த்துட்டு காலையில் குளிச்சு பக்தி ஸ்ரத்தையா இடுப்புல டவலை கட்டிக்கிட்டு டிவி முன்னால் நிற்பார். அவர் பச்சை கலர் ராசி அப்படின்னா பச்சை கலர் பேண்ட் ஷர்ட்ல தான் போவார். சிகப்பு கலர் ராசின்னா சிகப்பு கலர் பேண்ட் ஷர்ட்ல தான் போவார். எனக்கு என்ன பயம், ஒரு நாள் அவர் சொல்றதுக்கு மறந்துட்டார்னா என்னடா பண்ண போற? இன்னும் பார்த்தான் வாஸ்துன்னு ஒன்று சொல்றான். உங்கள் வீட்டில் கிச்சன் மேற்க பார்த்துருக்கு, அது கிழக்க இருக்கணும். ஹால் வந்து தெற்க இருக்குது, வடக்க பார்த்துருக்கணும். பெட்ரூம் வந்து மேற்கு பார்த்துருக்கு, தெற்க பார்த்து இருக்கணும். சில பேர் மொட்டை மாடி தரையில் இருக்கணும்ன்றான். என்ன ஐடியா? நியூமராலஜின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதாவது ராஜான்னு பேர் இருக்குன்னு வைங்களேன், ஆருக்கு ஒரு வேல்யூ, ஏக்கு ஒரு வேல்யூ, ஜேக்கு ஒரு வேல்யூ, எல்லாத்தையும் கூட்டி 6 வந்ததுன்னா வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும்ன்றான். வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும்ன்றான். நான் போய் ஒருத்தர் காமிச்சேன், கே சிவகுமார். பிரமாதம் சார், ரொம்ப நல்லா இருக்குதுன்னு. அப்படிங்களா? ஆமாம், கூட்டினா 7 வருதுங்க. சரிங்க, ஒரு சின்ன சிக்கல். என்ன? இன்ஷியல் இருக்குது பாருங்க, அதான் சரியில்லைன்ட்டான். ஐயோ, அது எங்கள் அப்பா பேர், அதை மாற்றிடுவோன்னா. எங்கள் அப்பா போய் 5 வருஷம் ஆச்சு, நாம்ளே அவர் பேரை போன உடனே மாற்றிடுறோம். இவன் அதை மாற்றிடுவோம் அப்படின்றான். அருமை பெரியோர்களே, ஒன்றை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். வாழ்க்கையில் வெற்றி என்பதும் மகிழ்ச்சி என்பதும் பெயர்களில் இருக்கிற எண்களை வைத்து வருவதல்ல. வாழ்க்கையில் வெற்றி என்பது எண்களை வைத்து வருவதல்ல, அவரவர்கள் எண்ணங்களால் தான் வாழ்க்கையில் வெற்றி என்பது வருகிறது. சென்னையில் டி நகர்னு ஒரு ஏரியா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரபலமான ஏரியா. பயங்கர டிராஃபிக் ஜாமாக இருக்கும் பந்த் அன்னைக்கு கூட. ஏன்னா அங்கே தான் பிரபலமான நகைக்கடைகள்லாம் இருக்குது, பிரபலமான துணிக்கடைகள் இருக்குது, பிரபலமான உணவகங்கள் இருக்குது. அதனாலேயே சென்னையில் இருக்கிற பிரபலமான ஜேப்படி திருடன், பிக் பேக்கெட் திருடன், சங்கிலியாக இருக்கிறவன், அவனோட ஒர்க் ஸ்பாட்டும் அங்கே தான் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஸ்ட்ரீட்டு. அவன் அங்கேயே தான் அவன் இருப்பான். பயங்கரமான கூட்டம். அவன் பிக் பேக்கெட்டை அடிக்கிறதுக்குன்னே ஒரு டெக்னிக் ஒன்று வச்சுருக்கிறான். எப்படின்னா, யார் பேக்கெட்டு முதல்ல அப்படி பொடைப்பா தடியாக இருக்குது, பேண்ட்டா ஷர்ட்டா அப்படின்னு முதல்ல அவன் பார்த்துருவான். அதுக்கு பிறகு அவன் முன்னால் போகிறப்போ இந்த கூட்ட நெரிசல், டி நகர் ரங்கநாத் ஸ்ட்ரீட்னு வைங்களேன், அங்கே நீங்கள் ஒரு முனையில் இருந்தீங்கன்னா தானாக உங்களை தள்ளிட்டு முன்னால் போயிடுவாங்க. நீங்கள் நடக்கவே வேணாம், எனர்ஜி வேஸ்ட் பண்ணவே வேணாம். உங்களுக்காக சென்னை மக்களே எனர்ஜி வேஸ்ட் பண்ணி உங்களை முன்னுக்கு கொண்டு வந்துடுவாங்க. யார் பேக்கெட்டு புடைப்பா இருக்கோ அவன் பின்னாலேயே அப்படி போயிட்டு இருப்பான். அப்படி எடுத்துட்டு அவனே பேக்கெட்டில் வச்சுருக்க மாட்டான், அவன் ஆள் ஒருத்தன் பின்னால் இருப்பான். டக்குன்னு அவன்கிட்ட பாஸ் பண்ணிட்டு அவன் இந்த சந்து வழியாக ஓடிடுவான். அவனும் அவனே வச்சிருக்க மாட்டான், அவன் ஆள் ஒருத்தன் இன்னொருத்தன் வருவான், டக்குன்னு அவன்கிட்ட போட்டு அவன் இந்த சந்து வழியாக ஓடிடுவான். அவன் அதை கேட்ச் பண்ணிட்டு 3 பேரும் வேற ஒரு சந்தில் மீட் பண்ணி இருக்கிறத பங்கு பிரிச்சுப்பாங்க. இல்லை, நீங்கள் அதுக்காக என்ன ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது. இதெல்லாம் உனக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயில்டாக தெரியுது? 3ல் ஒத்தரா இல்லை 4வதா சேர்ற ஐடியா இருக்குதா? இது ஒரு ஆபத்து. நான் வேலூர் ஜெயில் இருக்குல்ல, அங்கே ஒரு தடவை போயிருந்தேன். இல்லை, அங்கே ஒரு நிகழ்ச்சிங்க, அதுக்காக போயிருந்தேன். என்னங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று, அதில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். பேசி முடித்த உடனே நன்றி உரைக்காக ஒரு கைதி ஒருத்தர் வராரு. ஐயா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, நம்மளோடே இருந்தார், ரொம்ப நல்லா இருக்கும். அவர் ரிலீஸ் ஆக இன்னும் 10 வருஷம் இருக்குது. அப்புறம் முடிச்சுட்டு சாயங்காலமாக வெளில வரேன். அப்போ பின்னால் 2 கைதிகள், ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, அவங்க பேசி கேட்டோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துங்கய்யா, இன்றைக்கி தான் எனக்கும் விடுதலை கிடச்சிதுங்கய்யா, எனக்கும் இவங்களுக்கும் அப்படின்னு. அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சிங்க, வாழ்க்கை நல்லா அமையட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து சென்னையில் ட்ரெயினில் நான் போயிட்டுருக்கிறேன். ஒரு 4 சீட்டு தள்ளி சிவகுமாரையா சிவகுமாரையா அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தேன், ஐயா என்ன தெரியுதுங்களான்னாரு. எனக்கு தெரியலீங்களே அப்படின்னா. என்னங்கய்யா, நல்லா என்ன உத்து பாருங்கய்யா அப்படின்னாரு. நான் அவரை உத்து பார்க்கறனோ இல்லையோ, கம்பார்ட்மெண்ட்டில் மற்றவன்லாம் என்ன உத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தெரியலிங்க, மன்னிக்கணும். என்னங்கய்யா என்ன தெரியலையா, நம்ம 2 பேரும் ஒன்றா வேலூர் ஜெயிலேருந்து வெளில வந்தமேங்கய்யான்றான். பக்கத்தில் இருந்தோம், அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி போயிட்டான். ஏதோ நானும் அவனும் ஒன்றா இருந்தா மாதிரி. இந்த பிக் பேக்கெட் அடிக்கிறவன் ஒன்றா பிட்னி உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஷேர் பண்ணிக்குவாங்க இந்த 3 பேரும்.
இதே மாதிரி அப்ராணியா ஒருத்தன் கோயம்புத்தூர்காரன்னு நினைக்கிறேன், ஒரு 5ஆம் தேதி அன்னைக்கு அங்கே சென்னைக்கு வந்திருக்கிறாரு. பேக்கெட் நல்ல புடைப்பாக இருந்திருக்குது. நம்பாள் போனான், இவன் எடுத்தான், சத்தம் போடாமல் அவன்கிட்ட போட்டான், அவன்கிட்ட போட்டான். 3 பேரும் வேற ஒரு இடத்துல திட்டமிட்டபடி சந்திக்கிறான். பெருமக்களே கொஞ்சம் கவனிங்க, அந்த பர்ஸை பிரிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாயாவது இருக்கும்னு நினச்சி பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே வெறும் சில்லறையா 10 ரூபா காயின், 50 பைசா காயின், 1 ரூபா காயின்னு சேர்த்தா மொத்த மதிப்பே 50 ரூபா தான் இருந்தது. சில்லறைகளாக இருக்கிற பொழுது பார்ப்பதற்கு பெரிதாக தெரிந்தாலும் அதனுடைய உண்மையான மதிப்பு குறைவாக இருப்பது மாதிரி, சில்லறையாக இருந்தாலும் பார்ப்பதற்கு பெரிதாக தெரிந்தாலும் மதிப்பு குறைவாக இருப்பது மாதிரி, சில்லறைத்தனமான எண்ணங்கள் இருக்கிறவர்களுக்கும் தன்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெரிதாக நினைத்து கொண்டாலும் சமுதாயத்தில் அவர்கள் மதிப்பு மிக குறைவாகத்தான் இருக்கு. சர்க்கீட் சொல்றான், உள்ளம் ரோஜாப்பூ மாதிரி இருந்தால், எப்படி உள்ளம் ரோஜாப்பூ மாதிரி இருந்தால் பேச்சில் அதனுடைய வாசனை தெரியும்னா. உள்ளம் ரோஜாப்பூ மாதிரி இருந்தா பேசுறப்போ அந்த வார்த்தையில வந்து விழுகிற வார்த்தையில் வாசனை தெரியும். மார்க் ட்வெயின் நடந்து போயிட்டே இருக்கிறாருங்க, பெரிய எழுத்தாளர், நாடக ஆசிரியர். வீதியில் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஒரு பிச்சைக்காரன் அங்கேருந்து வந்து ஐயா அப்படின்னா அவங்க மொழியில். அவர் அச்சோ என்கிட்ட எதுவும் இல்லையே பிரதர், மன்னிச்சிக்கப்பா அப்படின்னார். ரொம்ப நன்றிங்கண்ணா. ஏங்க எதுக்கு நன்றி சொல்ல, நான் தான் உனக்கு ஒன்றுமே தரலையேப்பா. அவன் சொன்னான், இல்லை ஒன்றும் தரல, ஆனால் ஒன்றும் இல்லையே தம்பின்னு சொன்னீங்களே, ஒன்றும் இல்லையே பிரதர்னு சொன்னீங்களே, ஒரு பிச்சைக்காரன் என்னை பார்த்து தம்பின்னு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப நன்றிங்கண்ணா. கண்ணதாசன் எழுதுறான், அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும்னா. ஆதரவா அன்பா 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அதுவே ஒரு பெரிய சேவை. சார் நம்முடைய இவங்க நகைச்சுவை நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, சங்கத்தை சேர்ந்தவங்க மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முடிகிறப்பெல்லாம் ஒரு கூட்டம். ஆனந்தமான வார்த்தைகளை நம் மனங்களிலே பதிப்பதன் மூலமாக மகிழ்ச்சி என்கிற ரோஜாக்களை அவர்கள் தோட்டத்திலே பயிரிடுவது போல் பயிரிடுகிறார்கள். ஆனந்தமான வார்த்தை. சில பேருக்கு நல்ல வார்த்தையே வாயில வராதுங்க. ஆறுதல் சொல்றான்ட்டு சில பேர் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா. ஒருத்தர் செத்து போயிட்டாரு, உள்ளே போனால் எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா அழுது, சொல்லிக்காமல் போயிட்டீங்களே. என்னம்மா சொல்லிக்காமல் போயிட்டார், பீரோ சாவி எங்கே இருக்குன்னு சொல்லிக்காமல் போயிட்டீங்களே. இவன் ஆறுதல் சொல்கிறான்ட்டு போயிட்டு கட்சியில் கேவி இவன் அழுதபடி அவங்க ஆறுதல் சொல்லி இவனுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறவனை பார்த்துக்கினே சில பேர் போவான், இங்கேயா சேர்ந்த, இங்கேயா உன்னை அட்மிட் பண்ணாங்க, இங்கே கிட்னி திருடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன்ப்பான். அவனுக்கு அப்போவே திக்குணும், செக் பண்ணிப்பான். 2இல் 1 மட்டும் எழுதுகாம்பாங்களே, அந்த மாதிரி 2இல் ஏதோ 1 சாய்ஸில் விட்டு 1 தான் எடுத்துக்கிட்டான். இன்னும் சில பேர், ஏன்பா விஷயம் தெரியுமா, என்ன 3 மாதத்துக்கு முந்தைய எங்கள் பெரியப்பா இங்கே தான்ப்பா சேர்ந்தாரு, சரி வயிறு வலிக்குதுன்னு சேர்ந்தாரு, சரி 4 நாளில் பொட்டுன்னு பூட்டாருப்பாம்பா. அவனும் வயிற்று வலின்னு தான் சேர்ந்துருப்பான், அவனுக்கு அது 4ஆவது நாளாக தான் இருக்கும். சார் நான் ஒரு ஜனவரி மாதம் அமெரிக்கா போயிருந்தேன். அதை என் சொந்தக்காரன் ஒருத்தட்ட சொன்னேன், இது மாதிரி அமெரிக்கா போகிறேன்ப்பா. அமெரிக்காவா, பிளேன்லையா போகிறேன்? நான் பின்ன என்னடா 21B பிடிச்சாடா போவான், பிளேன்லையா போகிறேண்ணா? ஆமாண்ணா. இப்போல்லாம் பிளேன் பாதியில் காணாமல் போயிடுதாமே, நடுக்கடலில் உழுந்துருதாமே, வெடிச்சு செதறுதாமே. அதான் நான் போகிற பிளேனுக்கு இப்படிலாம் நடந்தால் அவன் பழனிக்கு பால் காவடி எடுக்கிறான்னு வேண்டுதல் வச்சிருக்கிறான். அன்பான வார்த்தைகள் மூலமாக காயம்பட்ட மனங்கள், தோல்வியும் கவலையும் பயமும் எல்லாம் அன்பில் அழியுமடி கிளியே அன்பிற்கு அழிவில்லை கான்னு பாரதி எழுதுறான். நான் அப்பப்போ இப்படி தான் கவிதை வரும், தப்பாக எடுத்துக்காதீங்க. எதிர்த்தாப்பில் அரவிந்த் மைந்தன் இருக்கார்ல, ஏதாவது கவிதை வரும், தப்பாக எடுத்துக்காதீங்க. அது சன்னிதான விசேஷம் மாதிரி அங்கேருந்து காத்தடிக்குது. பாரதி எழுதுறான், தோல்வியும் கவலையும் பயமும் எல்லாம் அன்பில் அழியுமடி. சார் ஒரு இளைஞன் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கணும்னு எதையோ சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான். ஏதோ பச்சையில் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்களேன், அது ஒரு முட்டாள்தனம். இந்த பச்சையில் ஃபெயில் ஆனதுக்காக நம்ம பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போகிறதில்ல. பச்சையில் பாஸ் ஆனால் கூட இந்த நாட்டில் கிளார்க்கு மேனேஜர் ஆவான், ஃபெயில் ஆனால் மந்திரியாவே கூட ஆகலாம். தபால் பார்க்குறாரு, உருப்படியாக ஊர் போய் சேர்ற எண்ணம் இல்லையான்னு. அப்போ பக்கத்து பெட்டில் ஒருத்தர் படுத்திருக்கிறாரு. என்னப்பா என்ன விஷயம்னு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா, சரி சார் பரவாயில்ல விடும், சரி நல்லா படித்து எழுது. இல்லை வாழவே விருப்பம் இல்லை. இவன்
அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு அந்த ஒரு நாள் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு அப்புறமா நான் படுத்திருக்கேன்ல ஏதோ பக்கத்தில் ஜன்னல் வழியாக அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய அழகான பள்ளிக்கூடத்து கிரவுண்டு தெரியுதுப்பா எனக்கு. அப்படிங்களா? இங்கேருந்து பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியலையே. இவன் சொல்கிறான் எனக்கு ஒன்றும் தெரியலீங்களேன்னு. அங்கே பாரு பிள்ளைங்களாம் வராங்க பாரு, அது எனக்கு இங்கேருந்து தெரியுது, ஃபுட்பால் விளையாடுறாங்கப்பா. இவன் அவன்கிட்ட பாஸ் பண்ணுறான், அவன்கிட்ட பாஸ் பண்ணுறான், கடைசியில் அவன் தான் அடிக்கிறான். ஆனால் எல்லாரும் கோல் அப்படின்னு கத்துறாங்க. ஒருத்தந்தான் கோல் போடுறான்ப்பா. அவன் கோல் போட்டதுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆஹா ரொம்ப அருமையாக இருக்குப்பா, ரொம்ப அருமையாக இருக்குப்பா. அதே மாதிரி தான்ப்பா வாழ்க்கை கூட. நம்மளை சேர்ந்தவங்க யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க, அது நம்முடைய வெற்றியாக நினச்சி நம்ம சந்தோஷப்படுறப்போ அது நமக்கும் பெரிய தெம்பாக இருக்கும்ப்பா அப்படின்னு அப்பப்போ வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுறார். ஒரு நாள் இரவு இவன் தூங்கிட்டு மறுநாள் காலையில் கண் விழிக்கிறான். பக்கத்து பெட்டு காலியாக இருக்கு. சிஸ்டரை கேட்டான், சிஸ்டர் என்னாச்சு? நர்ஸ் என்னாச்சு? இல்லை இரவு அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாருன்னு. இன்னும் தூக்கி வாரி போட்டுது. அப்படியா? அவர் மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை சிஸ்டர்னு. ஏன் என்னாச்சுன்னு? இல்லை நான் ரொம்ப வாழ்க்கையிலே விருப்பம் இல்லாமல் நான் வந்தேன். அவர் தான் எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்தார், என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றிட்டாரு. தினம் அந்த பக்கம் ஜன்னல் வழியாக அவர் பார்த்து அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விளையாட்டு, அந்த பிள்ளைங்க ஓடுறது வருது, இதை பற்றிலாம் எனக்கு சொல்லி அதிலிருந்தே பல நல்ல விஷயங்களை சொன்னார். என்னால் மறக்க முடியாதுன்னு. இப்போ அந்த அம்மாவுக்கு முகமே சின்னதாக போச்சு. என்ன சொல்கிறீங்கன்னு? ஆமாம் சிஸ்டர் அப்படி தான் நடந்தது. இருக்காதேன்னு. ஆனால் ஆமாம் அப்படி தான் நடந்ததுன்னு. இல்லை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல. ஏன்னா ஒன்று அந்த பக்கம் காம்பவுண்டு வால் தான் இருக்கே தவிர ஸ்கூல் எதுவும் கிடையாது, கிரவுண்டு எதுவும் கிடையாது. அப்படியா சிஸ்டர்? அவர் பார்த்து சொல்கிறார். அதை இன்னொரு தப்புங்க. ஏன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்கன்னு? அவருக்கு 2 கண்ணுமே தெரியாது, அதுக்காகத்தான் இங்கே வந்தே அட்மிட் ஆனார். கண் தனக்கு இல்லை என்றாலும் கூட தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக இன்னொருவனுடைய மூடியிருக்கும் கண்களை திறக்க முடியும் என்பதுதான் நல்ல வார்த்தைகள் மூலமாக அடுத்த உள்ளங்களில் உற்சாகத்தை வரவழைக்கிறது. சார் நீங்கள் நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கா, தனபால் அங்கேயே பார்க்குறாரு, கன்னத்தில் கை நகைச்சுவை சங்கம் தானே ஆரம்பித்தோம், ஏதோ அப்படியே ஹாஸ்பிட்டலு பெட்டுன்னு போகுதுன்னு. சார் நீங்கள் நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே காஃபி கொடுக்குறாங்க, அந்த காஃபியை நீங்கள் அப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு குட்டி பையன் அங்கேருந்து ஓடி வந்து அங்கிள் அப்படிங்கிறான். இப்போலாம் குட்டி பசங்களுக்கு அதானே, எல்லா உறவும் போச்சு, 2 வார்த்தையில் முடிச்சிடுறான். அங்கிள் ஆண்டி. ஆஹா அருமை, அனுபவித்து சொல்கிறாங்க. பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க ஒன்று விட்ட மச்சான் ஒன்று, அதெல்லாமே போச்சு 2 வார்த்தையில். எதிர் வீட்டு அங்கிள், பக்கத்து வீட்டு அங்கிள், பிச்சைக்கார அங்கிள், பேப்பர் போடுற அங்கிள், எல்லாம் அங்கிள். அன்றைக்கி வாசலில் டிங் டாங்னு காலிங் பெல் அடிக்குது. ஒரு குட்டி பையன் ஓடி போய் பார்த்துட்டு வந்து, அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்காருமாண்ணா. அம்மா வந்து பார்த்தா அது உங்கள் அப்பாடான்றாங்க. அவர் ஒரு 6 மாதம் டெல்லிக்கு டூர் போயிருந்தார். அவன் பையன் சிங்சாங்கோட தானே வாழ்ந்துட்டுருக்கிறான். சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன், எனக்கு அப்பாவை தெரியுமா, அதெல்லாமே மறந்துட்டான். அங்கிள் அப்படின்னு ஒரு குட்டி பையன் அங்கேருந்து ஓடி வந்து உங்கள் கையை தொடுறான். நீங்கள் அதை எதிர்பார்க்கல. காஃபி கொடுப்பாங்கன்னே எதிர்பார்க்க முடியாது. சில வீட்டில் எதிர்பார்த்தா அங்கே போகவே மாட்டோம். சில காஃபி அப்படி இருக்கும். அங்கிள் கையை பிடிக்கிறானா, அப்படி ஆடி இப்போ உங்கள் சட்டையில் காஃபி கரை வந்துடுது. இப்போ சொல்லுங்கய்யா, உங்கள் சட்டையில் காஃபி கரையாச்சு, அதுக்கு எது காரணம்? அந்த குட்டி பையனா? இல்லை. நீங்கள் அதை சரியாக திடமாக பிடிக்காததா? இல்லை. அவன் வந்து அங்கிள்னு தொடுவான்னு எதிர்பார்க்கனாலையா? இல்லை. நீங்கள் காஃபி டைமுக்கு போனதுனாலயா? அது கூட சில வீட்டில் காரணமாக இருக்கலாம். நம்ம உள்ளே போகிறப்ப அந்த பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அப்பப்பா கரெக்டாக காஃபி குடிக்கிறப்போ ஒருத்தர் வந்து கழுத்து இருப்பார்னு சொல்லுவியே, அவர் வந்திருக்காருப்பாம்பான். அதுவா? அதுவும் காரணம் இல்லைங்க. எது சரியான காரணம் தெரியுங்களா? அந்த காஃபி கப்புக்குள்ள காஃபி இருந்த காரணத்தினால தான் உங்கள் சட்டையில் காஃபி கரையாச்சு. அது உள்ள காஃபி இருந்தனால தான் உங்கள் சட்டையில் காஃபி கரையாச்சு. இதே அது உள்ள டீ இருந்ததுன்னா காஃபி கரையாக இருக்கா, டீ கரை தான் இருக்கும். இதே அது உள்ள மோர் இருந்ததுன்னா காஃபி கரையாக இருக்காது, மோர் கரை தான் இருக்கும். இதே அது உள்ள பால் இருந்ததுன்னா பால் கரையாக தான் இருக்கும், காஃபி கரையாக இருக்காது. இதே அது உள்ள இளநீர் இருந்ததுன்னா காஃபி கரையாக இருக்காது, இளநீர். இப்படியே 8 மணி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பியான்னு கேட்கக்கூடாது. இப்போ அதற்குள் காஃபி என்ன இருந்த காரணத்தினால் உங்கள் சட்டையில் காஃபி கரையாயிருச்சு. விஷயம் புரியுதுங்களா? உள்ளுக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் ஒரு ஆட்டம் வருகிற பொழுது, அதிர்ச்சியின் பொழுது வெளிப்படுகிறது. உள்ளுக்குள் ஆனந்தம் இருந்தால் அதிர்ச்சியிலும் கவலையிலும் கூட நம்மிடம் இருந்து ஆனந்தம்தான் வெளிப்படும்.
சார் சில பேர் என்ன வார்த்தை எப்போவோ சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? எவனோ என்னைக்கோ சொல்லிட்டு இருப்பான், என்ன ஒருத்தன் தேவாங்கன்னு திட்டான்ப்பான்னு. எப்படா திட்டினான்னா? 10 வருஷத்துக்கு முந்தி திட்டினான். அதுக்காண்டா இப்போ ஃபீல் பண்ணுறேன், இன்னைக்கு காலையில் தான் நான் தேவாங்க பார்த்தேன். இவ்வளோ கேவலமாவா நம்ம இருக்கிறோன்னு இப்போ தான் தெரியுது. அதை இன்னமும் நினச்சிக்கிட்டு இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சார் சென்னையில் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கிறேன். பயங்கர கூட்டம். உங்களுக்கு தெரியும் சென்னை பஸ்ஸு எப்படி இருக்குன்னு. பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கிறேன், பயங்கர கூட்டம். ஒரு அம்மா அங்கேருந்து கை இடுப்பில் குழந்தையோடு நிறுத்திட்டு இருக்குது. கூட்ட நெரிசலில் அது கஷ்டப்படுதே அப்படின்னு, அம்மா கொடுங்க அப்படின்னு நான் குழந்தைய வாங்கி என் மடியில் வச்சுக்கிட்டேன். மடியில் வச்ச பிறகு தான் தெரியுது அது குழந்தை இல்லை, ட்ராயர் போட்ட ட்ராகன் அப்படின்னு. ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரா, இது அவர் பேக்கெட்டில் இருக்கிற கண்ணாடி பூச்சி இழுக்குது, அந்த பக்கம் இருக்கிற செல்லை பூச்சி இழுக்குது. அவர் கண்ணு உள்ள விரல விட்டு ஆட்டுது. அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்துட்டு, புள்ள வழக்க தெரிலன்னா ஏன் என் பிள்ளையை தூக்கிட்டு பஸ்ஸில் வரீங்கன்னு தூக்கி வாரி போட்டுது. அதுக்குள்ளே என் காலேஜ் பசங்க 4 பேர் ஏறி, சார் உங்கள் பையன் உங்களை மாதிரியே இருக்கிறான் சார். சரி, என் பையன் என்ன மாதிரி இருப்பான், அதுக்காக என்ன மாதிரி இருக்கிறவன்லாம் என் பையனா, உங்களை மாதிரியே இருக்கிறான் சார்னு. இப்போ இந்த கூட்ட நெரிசலில் திரும்ப அந்த அம்மா அங்கேருந்து முன்னாலே போயிடுச்சா, அங்கேருந்து திரும்ப வந்து பிள்ளைய கொடுங்க நானே வச்சுக்கிறேன்னுச்சு. அதுக்குள்ளே பக்கத்தில் இன்னொரு அம்மா, ஆமாண்டி கமலா இப்போல்லாம் டிவியில் வரவங்கள நம்பவே முடியாதுன்னுடுச்சு. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, புள்ள வழக்க தெரியலன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. இன்னொருத்தன் என் பசங்க முடிவே பண்ணிட்டான். இன்னொரு அம்மா டிவியில் வரவங்கள நம்ப முடியாதுன்னுது. இப்போ பாருங்கள், இந்த 3 பேர் சொன்னதில் எது உண்மை? எதுவும் உண்மை இல்லை, எதுவும் உண்மை இல்லை. இப்போ இந்த 3 பேர் சொன்னதுமே உண்மைன்னு நான் நினச்சிருந்தா அடுத்த 1 வாரத்துக்கு நான் மூட் அவுட் ஆகிருப்பேன். சார் பல வீடுகளில் கணவன் மனைவி சண்டையே இதனால தானங்க வருது. ஏதோ ஒரு கோபத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்கிறதுக்கெல்லாம் மூட் அவுட் ஆகி உக்காந்துக்கிட்டு இருந்தா முதல் 1 வருஷம் அப்படி தான் இருக்கும். அடுத்த வருஷத்தில் அது மாறிடும். நீங்கள் தலையாட்டிலே மாறிடும்ன்றது தெரியுது. சார் கபீர்னு ஒரு பெரிய ஞானி, அவர்கிட்ட ஒருத்தர் போய், சாமி எனக்கும் என் வீட்டுக்காரிக்கும் எப்போ பாரு சண்டையாக வருது அப்படின்னார் கபீர்கிட்டக்க. எனக்கு அதை படித்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா காலத்துலேயும் இப்படி தான் போல் இருக்குன்னு. காட்டில் ஒரு அப்பா ஒரு பையன் ஒரு அம்மா 3 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. ராத்திரி ஆயிடுச்சு, படுத்து தூங்குறாங்க. திடீர்னு பார்த்தா அம்மாவை காணோம். எந்திரிச்சு உங்கள் அம்மாவை காணுண்டான்னா 2 பேரும் தேடிக்கிட்டே போகிறாங்க. எதிர்த்தாப்பில் அந்த அம்மா நின்றுட்டுருக்கு. அந்த பக்கம் ஒரு சிங்கம் ஒன்று இருக்குது. சிங்கம் பான்னா அவர் சொன்னார், நோ, என்ன இருந்தாலும் அது சிங்கம், காட்டுக்கு ராஜா, தன்னைத்தானே எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு அதுக்கு தெரியும்னார். எப்படி தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு சிங்கத்துக்கு தெரியுமா? இவர் அந்த பாதிப்பில் இருக்கிறார். எனக்கு அவளுக்கு எப்போ பாரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. சாமி நீங்கள் தான் வழி சொல்லணும். மத்தியானம் 2 மணி கபீர் உள்ளே திரும்பினார். நாங்கள் 2 பேரும் குடிக்கிறது கொஞ்சம் பால் கொண்டு வரையான்னார் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா அங்கேருந்து வந்தாங்க. 2 பேருக்கும் 2 டம்ளரில் பால் வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. அந்த அம்மா அவசரத்தில் சர்க்கரைக்கு பதிலாக பாலில் உப்பு போட்டாங்க. குடிச்சு வச்சுட்டு அந்த அம்மா வந்து, ஏங்க நல்லா இருக்குதா அப்படின்னா, இல்லை நான் குடிச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்னு குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி, நாங்கள் 2 பேரும் ஒரு புத்தகம் படிக்கணும். எப்போ? மத்தியானம் 2 மணிக்கு. ஒரு விளக்கு ஒன்று எடுத்துகிட்டு வரையா? மத்தியானம் 2 மணிக்கு விளக்கு எடுத்துகிட்டு வரையா? தோ வரங்க. அந்த அம்மா விளக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு அங்கேருந்து வந்து, எங்கே சாப்பிட்டீங்களா? டம்ளர் எடுத்துக்கிட்டோமா? நாங்கள் எடுத்துக்க நான் பால் எப்படிங்க பிரமாதமாக இருந்ததுங்க அப்படின்னா. வந்தவன், சாமி எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு காலில் விழுந்து எந்திரிச்சு போனான். என்ன? பாலில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை ஒரு மனைவி போட்டு விட்டாலும் அதை பொருட்படுத்தாதவனாக ஒரு கணவன் இருக்க வேண்டும். பகல் வேளையிலேயே கணவன் விளக்கு கேட்டாலும் அதை கேலி செய்யாதவளாக ஒரு மனைவி இருக்க வேண்டும். இப்படி ஒரு கணவனும் இப்படி ஒரு மனைவியும் இருந்தால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு. அதுதானே நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். மகிழ்ச்சி, ஆனந்தம்ன்றது அங்கிருந்து தொடங்கணுங்க. அது சரியில்லைன்னு வச்சுக்கிங்க, எங்கேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது, எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அந்த ஆனந்தத்துக்கான விதை அங்கே ஆரம்பிக்குது. அங்கே சிரிப்பு, அங்கு மகிழ்ச்சி, அங்கு புரிதல் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெளியில் ஜெயிக்க முடியும். இப்போ நான் சொன்னேனே, 3 பேரும் மனசுலையும் 3 கருத்து இருக்கு. ஆனால் 3 உண்மையா இல்லை. அவரவர்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எது மகிழ்ச்சியோ அதை நீங்கள் தான் அடையாளம் காண வேண்டும்.
உங்களை பொறுத்த வரைக்கும் எது வெற்றியோ அதை நீங்கள் தான் அடையாளம் காண வேண்டும். எது வெற்றியாக இருந்தாலும் அதை அடைவதற்கு உங்களுக்குள் எது மகிழ்ச்சி என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் அதை அனுபவிக்கிற பொழுதே மகிழ்ச்சி உங்களுக்கு வருகிற பொழுது வெற்றியும் வந்துவிடும். பெரிய சைக்காலஜி இது. உள்ளுக்குள்ள எது மகிழ்ச்சின்றதை நாம தான் கண்டுபிடிக்கணும். சில பேர் வேலை செய்யறதையே ரொம்ப ரசித்து செய்வாங்க தெரியுங்களா? இஃப் யூ லவ் யுவர் ஜாப் யூ won't be ஒர்க்கிங் அட் ஆல் அப்படின்னாங்க. ஆங்கிலத்தில் அழகான பொன்மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஃப் யூ லவ் யுவர் ஜாப் யூ won't be ஒர்க்கிங் அட் ஆல். சில கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னு வச்சுக்கிங்க, என்னமோ என் தலையெழுத்து, இதே ஆஃபீஸுக்கு 50 வருஷமாக வந்துட்டுருக்குறேன், இதே ஆஃபீஸுக்கு வந்து இதே டேபிளில் உக்காந்து இதே ஃபைலை பார்த்து இதே கையெழுத்தை போட்டு அடுத்தவங்க கையெழுத்து போட்டு தான் பாடுறேன். சில பேர் அப்படியே அழுத்துக்குவான், என் தலையெழுத்து சார்னு. இதுக்கிட்டலாம் சார் சில ஃப்ளைட்லேயே தெரியும், நம்ம மரபின் மைந்தன் எனக்கு தெரியும், ஃப்ளைட்டில் போகிறப்போ சில ஏர் ஹோஸ்டர்ஸ் அவ்வளவு புன்சிரிப்போட, நம்ம தண்ணி தான் கேட்டிருப்போம், அவங்க தண்ணி தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுக்கே 200 ரூபா சார்ஜ் பண்ணியிருப்பாங்க டிக்கெட்டில் சேர்த்து. ஆனாலும் அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறப்போ நமக்கு என்னவோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும். அவன் கொடுக்குற விதம். சில பேர் உண்டு, அதை கொண்டு வந்து கொடுத்தா நமக்கு ஜூஸ் கொடுத்தா கூட தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். நீ ஏன் இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற, உனக்கு வேண்டிய தண்ணி தானே, ஏன் நீ மூஞ்செல்லாம் பார்க்குறாருன்னு ஏதோ கோவை நகரத்து மக்களுக்கு சொல்லலாமே அப்படின்றதுக்காக பார்த்தேன். சென்னையில் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருந்தார் சார், அவரை பற்றி விகடனில் கூட ஒரு ஆர்டிகிள் ஒன்று வந்தது. வெங்கட்ராமன் பேர் அவர். சார் கொதிக்கிற வெயில் சிக்னலில் நம்மளாலேயே தொடர்ந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நிற்க முடியாது. அவர் அதை அப்படியே அவ்வளவு ஆனந்தமாக அனுபவித்து டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுற வேலையை செய்வார். டான்ஸ் ஆடிக்கிட்டே செய்வாருங்க. டான்ஸ்னா பரதநாட்டியம், கதகளி, குத்துப்பாட்டு அப்படி இல்லை, அந்த அசைவிலேயே நீ போகலாம், நீ நில்லு, நீங்கள் போகலாம், நீங்கள் நில்லு, அந்த அசைவே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கணும். இதுக்குன்னு சில பேர் கிரீன் சிக்னல் உழுந்த பிறகும் போக மாட்டான், இருந்து அவரே பார்த்துட்டு இருப்பான். அவ்வளவு ரசிச்சு அது நம்ம ஆளுங்களுக்கு ஆவலை, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஜாய் நோ, நீ எப்படி இந்தியாவில் இருந்துக்கிட்டு வேலையை இப்படி ரசித்து நீ செய்கிற, நீ இந்த நாட்டுக்கு லாயக்கே இல்லை. காந்தியடிகள் ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறார், மறுபடியும் பயப்படாதீங்க, நல்ல விஷயந்தான். ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறாரு, நம்பால் ஒருத்தன் வாயில் வெத்தலை பாக்கு போட்டு கம்பார்ட்மெண்ட்டில் அப்படியே துப்புறான். இது வட இந்தியாவில் ட்ரெயின் பயணம் போனவங்களுக்கு தெரியும். அப்படியே வாயில் வெத்தலை பாக்கு போட்டு அப்படியே துப்புறான். நம்மக்கிட்ட இருக்க ஒரு நல்ல வழக்கங்களில் ஒன்று, வாயில் பான் பராகு வெத்தலை பாக்கு ஏதாவது ஒன்று போட்டு ரோட்டில் போகிறப்போ அப்படியே துப்பிடும். அது மாதிரி மீதி இருந்ததுன்னா அதை அப்படியே கீழே போட்டுருவான். பின்னால் பெரியவங்க வருவாங்களே, செருப்பு இல்லாமல் எவ்வளோ பேர் வருவாங்களே. கோவிலில் கூட பார்த்துருக்குறீங்களா, அர்ச்சனைக்கு தேங்காய் கொடுத்து அதை உடைச்சா திரும்ப அந்த உடைச்ச தேங்காவை அங்கேயே பிரகாரத்தில் உக்காந்து குரங்கு மாதிரி அதை உடைச்சி தின்னுவிட்டு அந்த தேங்காய் சில்லு அப்படியே போட்டு போவான். குழந்தைங்கள்லாம் செருப்பு இல்லாமல் வருமே, பெண்கள் வருவாங்களே, வயசானவங்க வருவாங்களே, காலில் குத்துமே, தேங்காவை அங்கேயே உடைச்சி திங்கணும். என்ன நீ தேங்காவை தின்னுட்டு அப்படியே மோட்சத்துக்கு போப்புற? அவங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல வழக்கம், அப்படியே துப்புறான். ஒருத்தர் 2 பேர் சினிமா தியேட்டருக்கு போயிருக்கிறான் சார், வாயில் வெத்தலை பாக்கு போட்டு எங்கே துப்பாரு அப்படின்னா, பக்கத்தில் ஒன்று சொன்னான், அந்த பக்கம் உட்கார் இருக்கிறாரே அவர் பேக்கெட்டில் துப்புன்னா. கோச்சிக்க மாட்டாரா? கோச்சிக்க மாட்டார். எப்படி சொல்கிறேன், இவ்வளோ நேரம் உன் பேக்கெட்டில் துப்பின்னே நீ கோச்சிக்கிட்டியா? துப்பிக்கிட்டே இருக்கான். காந்தியடிகள் கவலையே படல, தொடச்சார். திரும்ப கொஞ்சம் தூரம் போச்சு, மறுபடியும் துப்புறான், மறுபடியும் காந்தியடிகள் ஒன்றும் சொல்ல, அப்படியே அதை துடைக்கிறார், தூய்மைப்படுத்துறார். அவன் பார்க்குறான், அவனுக்கு காந்தியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். இதுதான் காந்தி. ஏன்னா அப்போ மீடியாலாம் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, சரி ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஏதோ பேப்பர்னு ஒன்று உண்டு, அதில் புகைப்படம்னு ஓரளவுக்கு தான் சுமாராக தான் இருக்கும். அவர் தான் காந்தின்னு செவி வழி செய்தியாக கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த தலைமுறை கூட காந்தியை பற்றி செவி வழி செய்தியாக தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவனுக்கு தெரிஞ்ச காந்திலாம் இப்போ இருக்கிற காந்தி தான். காந்தியை பற்றிலாம் எங்கள் பிள்ளைங்க தெரிஞ்சு வச்சுருக்க, அவங்க பொது அறிவே தனி தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறான். மறுபடியும் தொடக்கிறாரு. காந்தி இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. காந்தியடிகள் இறங்குறாரு. அவரை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்தவங்கெல்லாம் மகாத்மா காந்திக்கு ஜே, மகாத்மா காந்திக்கு ஜே அப்படின்னு சத்தம் போட்டு சொல்கிறான். இவருக்கு அப்போ தான் தூக்கி வாரி போடுது. அடாடா, காந்தியடியாச்சே, தப்பு பண்ணிட்டோமே பாபு, மன்னிச்சிங்க பாபு, எனக்கு தெரியாது.
என்னது தெரியாது? இல்லை நீங்கள் தான் காந்திஜின்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல, மன்னிச்சிங்க. நான் துப்பிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் தொடச்சிக்கிட்டே இருந்தீங்க, மன்னிச்சிங்க. காந்தியடிகள் சொல்கிறார், பரவாயில்லப்பா, அதனால் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லுங்க? அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நீ துப்பினப்ப நான் தொடச்சேன் இல்லை? ஆமாம். அதே மாதிரி அடுத்த தடவை வேற யாராவது துப்பினால் அந்த இடத்தை நீ தூய்மை செய்கிற பணியை செய், அதுவே போதும். அவரவர்களால் முடிந்த அளவிற்கு அவரவர்கள் சமூக சேவை செய்தால் ஒரு சமுதாயமே சேவை தேவைப்படாத நிலைக்கு உயர்ந்து விடும். எப்படி? அவரவர்களால் முடிந்த அளவுக்கு சேவை செய்தால் ஒரு கட்டத்தில் சேவையே தேவைப்படாத அளவிற்கு சமுதாயம் வளர்ந்து விடும். லியோ டால்ஸ்டாய் பார்க்கில் உட்காந்துருக்கிறாருங்க. மேரின்னு ஒரு குட்டி பொண்ணு அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு வருது. தாத்தா, நம்ம 2 பேரும் பால் விளையாடலாமா அப்படின்னுச்சு. ஓ, விளையாடலாமேடா கண்ணா அப்படின்னு. சரி, எனக்கு போடுங்க. அந்த பாலை விட்ட போடுது. இவர் உடனே அதை பிடிச்சி அதுங்கிட்ட போடுறார். அப்புறம் அவர் வாங்கி இதுங்கிட்ட போடுறார். அப்புறம் இது அவர்கிட்ட போடுது. அப்புறம் அது வாங்கி இவர்கிட்ட போடுது. இப்படி விளையாட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு. இவர் சொன்னார், நான் புறப்படுறேம்மா, மணியாச்சு அப்படின்னு. அப்படியா, ஓகே, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அந்த பாலை கையில் வாங்கி கொஞ்சம் தூரம் போகுது. உன் பேர் என்னடா? மேரி அப்படின்ச்சு. சரி, லியோ டால்ஸ்டாய் சொல்கிறார், சரி நீ வீட்டுக்கு போன உடனே உங்கள் அம்மா கிட்டக்க நான் டால்ஸ்டாயோட பால் விளையாண்டான்னு சொல்லு, என்ன உங்கள் அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்படின்னாரு. எப்படி? டால்ஸ்டாய் பெரிய ரைட்டர், வேர்ல்டு ஃபேமஸ் ஃபிலாசபர், ட்ராமாட்டிஸ்ட், நான் யாருன்னு தெரியாமல் இருக்கிறதா? அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி எப்பேற்பட்ட ஹானர் கிடச்சிருக்கு இவர் மனசுக்குள்ள. எப்பேற்பட்ட ஹானர்! அந்த பொண்ணோட நான் டால்ஸ்டாய் விளையாடி இருக்கிறேன்னா, நீ வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கிட்டக்க நான் இன்னைக்கு டால்ஸ்டாயோட பால் விளையாடினான்னு சொல்லு, உங்கள் அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லிச்சு, மேரி, கண்டிப்பாக சொல்கிறேன் தாத்தா, நீங்களும் வீட்டுக்கு போன உடனே உங்கள் அம்மா கிட்டக்க நான் மேரியோட பால் விளையாடினான்னு சொல்லுங்க. டால்ஸ்டாய் எழுதுகிறார், உலகத்தின் ஒட்டுமொத்த ஞானிகளின் ஞானமும் அந்த பிஞ்சு உதடு சொன்ன ஒரு வரியின் மூலமாக எனக்கு கிடைத்தது. ஏன்? டால்ஸ்டாயை பொறுத்த வரைக்கும் டால்ஸ்டாய் பெரிய ஆளுன்னா, மேரியை பொறுத்த வரைக்கும் மேரி பெரியாள். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இல்லை, அதுக்காக எந்திரிச்சு போகலாமான்னு யோசிச்சிடாதீங்க. தமிழ் தான் தெரிஞ்ச வரி. அவன் பெரிய ஆள், தூக்கி வச்சுட்டு ஆடாத. அவன் சின்னவன், அது கூட பரவாயில்ல, சின்னவன் யாரும் இழிவா நடத்தாத. தமிழை பாருங்க, உயர் திணை அப்படின்னு. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, உசந்த விஷயங்கள்லாம் உயர் திணைம்போம், தாழ்ந்ததை தாழ்த்திணைன்னு தானே சொல்லணும். தமிழன் அப்படி சொல்லலை. அகிரிணைன்னா, அதாவது அல்லாத திணை, உயர்ந்தது அல்லாத திணை அகிரிணை. சார், உயர் திணைக்கு எதிர்ப்பதம் ஆப்போசிட்டா தாழ்த்திணைன்னு தானே சொல்லியிருக்கணும். தமிழன் தாழ்த்திணைன்னு சொல்லலை. ஏன்? தாழ்ந்ததை கூட இது தாழ்ந்தது என்று சொல்லாதது தான் தமிழனுடைய நாகரீகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், உலகத்தில் பல இனங்கள் தோன்றாத நேரத்தில், பல மொழிகள் தோன்றாத நேரத்தில் மொழி தன்னுடைய உச்சத்தை தொட்டது என்றால் உலகத்திலேயே அது நம்முடைய தமிழ் மட்டும்தான் சார். கூட துணி கட்டி அடுத்த குழந்தைக்கு கொடுத்த கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். நீ கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட சாப்பிட்றப்ப கொஞ்சம் அதில் மிச்சம் வச்சுட்டு போவாங்க. சாப்பிட்றப்போ இலையில் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. ஏன்? அந்த இலையை கொண்டு போய் தெருவில் போட்டோம் அப்படின்னா தெருவில் வர நாய் மற்றெல்லாம் கூட அதுவும் சாப்பிட்டமே, மற்ற விலங்குகளும் சாப்பிட்டு நல்லா இருக்கட்டுமே. சில பேர் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வடிச்சு எரிஞ்சிட்டு அப்படியே சாப்பிட்டு போவான். புது இலை மாதிரியே இருக்கும், மொத்தமாக எல்லாத்தையும் சாப்பிட்டு போவான். அதை கொண்டு போய் நாய்க்கு போட்டால் அது பார்க்கும், நமக்கு முந்தி ஏதோ ஒரு நாய் சாப்பிட்ருக்கு. எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய பண்பாடு. டால்ஸ்டாய் சொல்றாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பெரியவன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிறியவள் இல்லை, நானும் நீயும் ஒன்றுதான் இறைவன் பார்வையில். இது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? நமக்கு உள்ளிருந்து தான் ஆரம்பிக்கணும், அது வெளியிலிருந்து வராது. அந்த பக்குவம் யாருக்குள்ளே இருக்கிறதோ, அந்த முயற்சி யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள்தான் ஆனந்தமாக இருப்பார்கள். சார், கவலை வெளியிலிருந்து கூட வரும், பிரச்சனை எப்படி வேணாலும் வரும், கவலை எப்படி வேணாலும் வரும். ஆனால் மகிழ்ச்சி என்பது நாம வரவழைத்து கொண்டால்தான் உண்டே தவிர அது இன்னொருவர் மூலமாக வந்தால் வரலாம், வரவில்லை என்றால் இல்லை. நம்மகிட்ட தான் ஆரம்பிக்கணும். சில பேர் பசங்க காலேஜுக்கு புறப்படுறப்போ பைக் சாவி எங்கன்னு அங்கே தேடுவான், இங்கே தேடுவான், கட்டில் கடியில், டேபிள் கடியில், டிவி கடியில், எல்லா இடத்துலையும் தேடுவான். கட்சியில் அது அவன் போட்டிருக்க அழுக்கு ஜீன்ஸ் உள்ளே இருக்கும்.
அதை கழட்டி துவைக்க போட்டிருந்தாலாவது தெரிஞ்சிருக்கும்ல. ஜீன்ஸ் எல்லாம் துவைக்கக்கூடாது, அது வாங்கினப்போ இருந்த அதே கற்போடு அப்படியே காப்பாற்றணும். துவைக்காமல் அப்படியே வச்சுருப்பானுங்க. ஜீன்ஸ்னால் துவைச்சி அதோட மரியாதையை குறைச்சிடக்கூடாது, பசங்க அப்படியே வச்சுருப்பாங்க. சில தாத்தா கண்ணாடி தேடுவாங்க தெரியுங்களா? கட்டில் கட்டியில் விட்டோமா, டிவி கட்டில் விட்டோமா, புக்கு உள்ள மச்சி வச்சோமா. புக் மார்க்கே சில பேர் தாத்தா கண்ணாடி தான், அது மச்சி அது உள்ள வச்சோமான்னு. பேத்தி அங்கேருந்து வந்து சொல்லுது, தாத்தா நீ கண்ணாடி தேடுறதே அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் தாத்தான்னு. கண்ணாடி வழியாகத்தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், கண்ணாடியை பார்ப்பது இல்லை. கண் வழியாகத்தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், கண்ணை நம்மால் காண முடிவதில்லை. ஆனால் நம்மிடம்தான் அது இருக்கிறது. பீட்டர்னு ஒரு பையன் ஒரு கிறிஸ்டின் ஃபாதர்கிட்ட வந்தான். ஃபாதர், வணக்கம் ஃபாதர். பீட்டர் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். உன்னை பார்த்தா தெரியலையே. ஆமாம் ஃபாதர். உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுதான் நான் தான், ஞாபகம் இருக்கான்னு. ஞாபகம் இருக்கு ஃபாதர், 4 வருஷத்துக்கு முந்தி பண்ணீங்க, குழந்தையே பிறக்கல ஃபாதர். அப்படியாப்பா? சரி சரி. ஃபாதர் சொல்கிறார், சரி சரி வருத்தப்படாத, நான் அடுத்த வாரம் வேளாங்கண்ணிக்கு போகிறேன், அங்கே உனக்காக மேரி மாதா கிட்ட மெழுகுத்தி ஏற்றி வச்சு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னா. சரி ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர் அப்படின்னா. அவர் போனார், மெழுகுத்தி ஏற்றி வச்சார், திரும்ப வந்தார். ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. திரும்ப ஒரு நாள் அங்கேருந்து வந்தான். பீட்டர் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் ஃபாதர், நல்லா இருக்கேன் ஃபாதர். என்ன ஏதாவது? ஃபாதர் நீங்கள் எனக்காக போனீங்க, வேளாங்கண்ணிக்கு போனீங்க, மெழுகுத்தி ஏற்றி வச்சிங்க, ரொம்ப நன்றி ஃபாதர். எனக்கு அடுத்த வருஷமே 2 குழந்தை பிறந்தது ஃபாதர். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமாம் ஃபாதர், 2 ஆம்பளை பசங்க பிறந்தாங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு பையன் பிறந்தான் ஃபாதர். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு பொண்ணு பிறந்தது ஃபாதர். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு பையன் பிறந்தான் ஃபாதர். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பான்னார். அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் இரு இப்போ லேட்டஸ்ட் ஸ்கோர் என்ன அப்படின்னாரு. இப்போ வயிற்றுல 3 மாதம் ஃபாதர்னா. இப்போ எதுக்கு வந்தேன்னு? இல்லை இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஃபாதர். என்னதுன்னு? வேளாங்கண்ணிக்கு ஒரு டிக்கெட்டு ஃபாதர்னா. எதுக்கு வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு? கொஞ்சம் உடனடியாக வேளாங்கண்ணிக்கு போய் அந்த மெழுகுத்தி அணைச்சிருங்க ஃபாதர், ஒரே அடியாக எரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபாதர் என்ன பண்ணுவார்? இவன் ஃபாதர் ஆனதுக்கு அந்த ஃபாதர் என்ன பண்ணுவார்? இது ஃபாதரும் மதரும் முடிவு பண்ண வேண்டியதை தவிர மதர் மேரி முடிவு பண்ண வேண்டியது. நம்முடைய மகிழ்ச்சி என்பது நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டுமே தவிர. சார், ராமாயணத்தில் ரொம்ப பல வரிகள் உலுக்கின வரி. ராமன் சீதையும் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிளையில் ஒரு வண்டு ஒன்று வந்து உட்காருது. வண்டு ஏதோ காத்தடிக்கிறப்ப அப்படி பறக்குது. அந்த வண்டு பறக்கிற வேகத்தில் பொன்னிறமான அந்த மலர்கள்லாம் அப்படி பறந்த வேகத்தில் கீழே உதிருது. இந்த கம்பன் எழுதுறான், அப்படி கீழே உதிருது. அந்த வண்டு பறக்கிறப்ப அப்படி அப்படி அழுத்திட்டு எழுந்திரிங்க இல்லையா, அவ்வளோ மென்மையான கிளை அப்படி கீழே உதிருது. ராமன் உடனே சீதை பக்கம் திரும்பி, நீ வந்திருக்கிற அப்படின்னு அரசி இல்லையா, நீ வந்திருக்கிற அப்படின்னு நின் பாதங்களில் பொன் மலர்கள் தூவி பணிந்து எழுவ போல்வ காணாய்னா. நீ அரசி ராணி வந்திருக்கிற, அதனால் அப்படி பொன் நாணயங்களை தூவி உன்னை வரவேற்கிற மாதிரி அந்த மலர்கள் மேலேந்து உதிரல அப்படின்றான். இது கொழுப்பு தானே? இது காட்டுக்கு வந்திருக்கிற 14 வருஷம் நீ ஒன்றும் சம்மர் வெக்கேஷனுக்கு வரல. அதுவே கஷ்டமாக இருக்குது. திடீர்னு மழை வருது, அதுவே எதிர்பார்க்க முடியல. 14 வருஷம் காட்டில் இருக்கணும். ராத்திரி தங்கறதுக்கு இடம் கிடையாது, எங்கே தங்க போகிறான்னு தெரியாது. போராத லட்சணத்துக்கு வீட்லேயே அந்த அம்மா வேறே அழிச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த சூழலே ராமன் என்ன சொல்கிறான்? சோத்துக்கு வழி கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது, மாற்று துணி கிடையாது. மாற்று துணி என்ன, வரப்பவே மர ஊறி தான் கட்டிட்டு வந்திருக்கான், துணியே கிடையாது. இந்த நிலைமையில சீதையை பார்த்து நீ வந்திருக்கிற அப்படின்னு தங்க மலர்களை தூவி வரவேற்குது. சார், வாழ்க்கையில் 3 விஷயங்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும்ன ராமாயணம்ன்றது எப்பயோ ராமன் சீதை, அதை விட்டுருங்க. 3 விஷயங்கள் அப்படி வண்டு அப்படி உதிர்ந்து போறதுலேருந்து சொல்றான் பாருங்களேன். 1, எந்த நிலையிலும் மனம் என்பது துவண்டு விடாமல் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால் வெளியில் காடாக இருந்தாலும் உள்ளுக்குள் நந்தவனமாக நாம் நடந்து கொண்டிருக்கலாம். 2வது, எந்த நிலையிலும் உங்கள் வாழ்க்கை துணையை குறைவாகவோ எரிச்சலாகவோ பேசாதீர்கள், மகிழ்ச்சி இருக்காது. சார், ராமன் நினச்சிருந்தா சீதை என்ன திட்டினா,
நான் பாட்டுக்கு வந்துட்டு நான் பாட்டு ஒழுங்காக திரும்பியிருப்பேன். நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு பெரிய பஞ்ச்லைன்லாம் பேசி கூடவே வந்து உசுரை வாங்குறிய. நான் தங்கறதுக்கே இடம் இல்லை, இதில் நீ ஒன்றை வேற கூட்டு வந்துட்டேன். இப்படி ஒத்த காலம் நின்று அடம் பிடிச்சி வந்திருக்கிறிய. அதோட கொடுமை, நான் சௌக்கியமாக அந்த அப்பாவோட இருந்தேன். என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ கைகேயி மனசே மாறி போச்சு. சீதை திட்டிருக்கலாம். அதை விட முக்கியம், காட்டுக்குள்ளே வந்த பிறகு இயற்கை காட்சிகளை ரசிக்கிறான் பாருங்க சார். இயற்கை அழகை ரசிக்கிறது அப்படிங்கிறதே இன்றைக்கி நம்மளை விட்டு பல பேர்ட்ட அந்த வழக்கமே இல்லைங்க சார். தயவு செஞ்சு மனசு திறந்து ஒத்துக்குங்க. இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே எவ்வளவு பேர் அப்படி மப்பும் அந்தாரமுமா சூரியன் லேசாக வந்தும் வராமல் லேசான பொன்னிற ஒளி காலையில் வந்ததே, அதை உங்களில் எவ்வளோ பேர் ரசிச்சிங்கன்னு சொல்லுங்கள். 10,000 ரூபா பரிசாக நம்முடைய விமான நிலைய மேலே ஐயா அவர்கள் தருவார்கள். நான் ரொம்ப மேலே இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்கலாம். அவங்க தரத்துக்கு 1,00,000 ரூபா தருவாங்க. ஒரேடியாக சொல்லிடப்பாருன்னு இப்படி தெரிஞ்சா நான் தலைமை ஏற்கவே வந்திருக்கலாம். சும்மா பார்க்க லியோ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த மாதிரி இருந்தால் போதாது, ஆனர் பண்ணணும். இப்போ பாருங்க, எந்த நிலையில் அம்மா ரொம்ப மகிழ்ச்சிம்மா நீங்கள் காலையில் அதை ரசிச்சிங்கன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சென்னையில் அப்படிப்பட்டவங்களாம் பார்க்கவே முடியாது. இயற்கை அழகை ரசிக்கிறதுலாம் நேரமும் இல்லை. செயற்கை அழகை ரசித்து இயற்கை அழகு கதவு முழுக்க மூடிவிட்டு செயற்கை ஏசியில் உட்காந்துட்டு இருக்கிறான். இதை விட கொடுமை உண்டா? மரங்கள் மலைகள் எல்லாத்தையும் வெட்டிட்டு வால் பேப்பராக இயற்கை காட்சியை வச்சிருக்கிறான், சீனரியா எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம ஆளுங்க. சார் ஒரு நாள் சென்னையில் நான் திருச்சி நிகழ்ச்சி முடிச்சுட்டு தாம்பரத்துக்குள்ளே நுழையிறங்க. எல்லாம் சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். எல்லாம் வீட்டு மொட்டை மாடியில் ஏறி மேலேயே பார்த்துட்ருக்குறான். தாம்பரம் சானட்டோரியம், அப்புறம் இது சென்ட் தாமஸ் மவுண்ட்டு வரிசையாக பார்த்தா எல்லாம் மொட்டை மாடியிலேருந்து மேலே பார்த்துட்ருக்குறான். என்னடான்னா எவனோ வேணுன்ட்டே பொழுது போகாமல் நிலாவில் சாய்பாபா முகம் தெரியுதுன்னு கிளப்பி விட்டான். அவனும் பாபா தெரியுறாரா? பாபா டேய் நிலா தெரியுதே, நிலாவை ரசிடா. நீ நிலாவை ரசிச்சின்னா சாய்பாபா ரசிச்சா மாதிரி தான்டா. நிலாவை ரசிக்கும் பாபா தெரியுறாரா? பாபாவே தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போற? அவர் தொல்லையை போடுவேன், அவரை வாங்க போற, பிராணனை வாங்க போறேன். பாபா தெரியுறார் சார். அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல், மாற்று துணி இல்லாமல், மிகுந்த வேதனையிலும் எதிர்காலமே இருண்டு போயிருக்கிற அந்த நிலையில் கூட தன் மனைவியை நேசிக்கிற, அரசியாக கொண்டாடுகிற, இயற்கையை ரசிக்கிற, எந்த கவலையும் என் மனதுக்குள் இடம் தரமாட்டேன் என்கிற மனோபாவம் தான் உண்மையிலேயே தெய்வீகமான மனோபாவம். அதான் ராமன், அந்த மைண்ட் செட்டு தானே ராமன். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பலாப்பழத்தை அறுக்கிறவங்களுக்கு வெட்டுறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதை அறுக்கிறப்ப கையில் பிசின்னு ஒட்டும், சொலையை எடுக்கவே முடியாது. எடுத்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அறுக்கிறப்போ பிசின் கையில் ஒட்டும். அதனால் கையில் தேங்காய் எண்ணெயை தடவிக்கிட்டு நீங்கள் பலாப்பழத்தை அறுத்து சொலை எடுத்தீங்கன்னா பிசின் கையில் ஒட்டாது, சொலை மட்டும் அழகாக வரும். வாழ்க்கையில் கூட பலாப்பழம் மாதிரி தான் ஒவ்வொரு சிக்கலும் ஒவ்வொரு சம்பவமும் மனதுக்குள் மகிழ்ச்சி, உற்சாகம் என்கிற எண்ணெயை அல்லது நல்ல எண்ணத்தை தடவிக்கொண்டு இந்த வாழ்க்கை என்கிற பலாப்பழத்தை உரித்தால் வெற்றி என்கிற சுளையை நீங்கள் அனுபவிக்கலாம். அந்த பக்குவம் உங்களுக்கு வருவதற்கு நம்முடைய கோவை நகைச்சுவை சங்கத்து நண்பர்கள் மாதம் முடிந்த பொழுதெல்லாம் கூட்டம் நடத்துகின்றார்கள். அவர்களுக்கு துணையாக நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையாக, மகிழ்ச்சிக்கு துணையாக அவர்கள் இருப்பார்கள். ஏதோ ஒரு மாதாந்திர சந்தா, ஆயுள் சந்தா மாதிரி நம்முடைய நண்பர் கூட வாங்கினாங்களே, எதுக்கோ செலவழிக்கிறோம். ஒரு மசால் தோசை சாப்பிட்டா 120 ரூபா. அதுவே நம்ம கஷ்டப்படாமல் மசால் தோசை வாங்கி சாப்பிட்டுருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் தருகிறார்கள். நல்ல எண்ணெயை தருவது மாதிரி நல்ல எண்ணங்களை விதைக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைத்து இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.